என்னமோ ஓசை தூக்கிட்டு அலையிறாங்க, என்னன்னு போய் கேட்போம் வாங்க. மா என்னம்மா ஓசை தூக்கிட்டு அலையிற? ஓசை தூக்கிக்கிட்டு அலையிறேன்னு கேட்டேன், காது கேட்குதா இல்லையா? ஓசா? ஆமா. இந்த செடி நட்டுருக்குறேல? ஆமா. பூசணி செடிலாம் வெயிலுக்கு வாடுதுல்ல? ஆமாம் ஆமாம், வெயிலுக்கு வாடுது. சீக்கிரம் செடி. ஆமாம்மா, பாவ செடியில் நல்லா வாடிடுச்சு. வாடிடுச்சு பாரு. அடடா. ஆமாம், இங்கே பாரு எப்படி வாட்ட கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், தளன்னு நல்லா இருக்கும்ல. ஆமாம், இது பாவச்செடி ரெண்டும் ஒன்றா இருக்கு. இது வந்து புடலஞ்செடி. ஓ, புடலஞ்செடியா? இது இங்கே நட்டு விட்டே ஏதோ இங்கிட்டு ஒரு தப்பி முளைச்சிருக்குது. இந்த இது வந்து பாவச்செடி தப்பி முளைச்சிருச்சு. தப்பி முளைச்சிருக்குது. இது வந்து நட்டேன், வெயிலுக்கு எவ்வளோ வாட்டை கொடுத்துச்சுன்னு பாரு. அதே விட்டு நட்டு விட்டு எல்லாம் ஓஞ்சி போச்சு காய் பூரா. சரி கொஞ்சம் நாற்று விட்டு விதை எடுத்து வச்சிருக்கேன், கத்திரி விதை. சரி நாற்று விட்டு நட்டு விழான்னு இருக்கிறேன், குழம்பு காய்க்கணும்ல பக்கத்தில். சரி, இதில் தான் இத்தனை செடி இருக்குது, இதில் எப்படி நடுவேன்? இது அறுத்து விட்டா இது காய்க்கிய, திருப்பி இளம்பட்டை நட்டோம்னா உள்ளுக்கு அது வாரதுக்குள்ள இது காய்க்கிய, குழம்புக்கு பஞ்சமெல்லாம் பிடிக்கலாம்ல. சரி அதுதான் நாற்று விட்டு கொத்தி விட்டு நாற்று விட்டு அந்த புதினா தலையை போகிற அந்த பாத்தியில் நட்டு விட்டுருவான். தனியாக 2 பாத்தியாக போட போகிறேன் இதில். அதில் 2 பாத்தியாக போட்டு விட்டு புதினா பாத்தி ஒரு பாத்தி இது குழம்புக்கு வச்சுக்கிட்டு இங்கிட்ட எல்லாமே இந்த நாற்று விடுவேன். சரி தக்காளி நாற்று, கத்திரி நாற்று இதுகளை விட்டு புளிச்ச விதையெல்லாம் இருக்குது, எடுத்து ஊனி விட்டோம்னா சரி நட்டு விட்டா 10 செடி நட்டு விட்டா வீட்டு செலவு காய்க்கிறோம்ல. சரிம்மா. தோட்டத்தில் இருக்கிறத பார்த்தான்னு சொல்லி வீட்டு செலவுக்கு தனியாக நடுறியா? எடுத்து தோட்டத்தில் போய் பிடிங்கிட்டு வர நேரத்துக்கு இங்கே பக்கத்தில் எட்டி கொடுத்த மாதிரி அடுப்பில் பற்ற வச்சு அட்டியை அடுப்பில் வச்சுட்டு கூட கடுகை போட்டு கூட 2 பிடிங்கிட்டு வந்து தாளிச்சு விட்டுடலாம். சரி வெங்காயம் வனங்களாட்டி இந்த காயை பட்டு நறுத்து தோட்டு விட்டு குழம்பு டக்குன்னு இங்கே வச்சு போடலாம்ல. இருந்து கொஞ்சம் தொலை நடந்து போகிறதுக்கு இங்கே எட்டி கொடுத்த மாதிரி அது அடுப்பு, இது பாத்தி பிடிங்கி அரைஞ்சி பச்சை காயை பச்சை தண்ணி பசன்னு பிடிங்கி அரைஞ்சி குழம்பு வச்சுக்க வேண்டியதே. சரிம்மா, வேற லெவல் வச்சதே. நீங்கள் போய் குஜிலியும் மேலே போய் வாங்கின காலம்லாம் மலை ஏறி போச்சு, இனிமேல் வாங்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு வீட்டிலே நட்டுக்கிட்டு இருக்கிறேன். வீட்டில் நட்டுட்டுருக்குறேன். ஆமாம். சரி இப்போ வர நீ டெவலப் ஆயிட்டேன்னு சொல்லுறேன். அவ்வளோப்பா வாங்கி போட முடியல. அதே 5 கிலோ தக்காளி வாங்கினாலும் பத்தாது, 10 கிலோ தக்காளி வாங்கினாலும் 4 நாளைக்கு கூட பத்தாது. போகிற அழி கீழே தூக்கி போடுற மாதிரி உங்கள் அப்பா என்னையே சண்டை கட்டுது. இப்போ தோட்டத்துக்கு சௌரியமாக பறிச்சுக்கலாம் நீங்கள். தோட்டத்தில் இந்த 6 மாதம் 10 காசுக்கு வாங்குறதே இல்லையே. சரிம்மா, ஒரு அதில் 2 வச்சுக்கிறோம்ல. அதே சரிம்மா. சரி பண்ண பாருங்கம்மா. ஆமாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா இங்கே பார்த்தீங்களா தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டாங்க, இங்கேயும் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட குட்டி பாத்தி விவசாயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்போர்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.